ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா செய்யலாமா ஒரு வெஜிடேரியன் ஸ்டைலில். எல்லா பரோட்டாலையும் முட்டை இருக்கும், சால்னாவில் சிக்கன் இருக்கும். ஆனால் என்னோடய ஸ்டைல் ஆஃப் பரோட்டாவில் முட்டையும் இருக்காது, சிக்கனும் இருக்காது. சால்னாவில் காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் நான் என்ன பண்ணிட்டேன், பவுலில் தண்ணி, சுகரு, சால்ட்டு அண்ட் தென் முட்டை போடாததுனால மில்க்கு. இந்த பைண்டிங்கை நமக்கு மில்க் தான் இந்த இடத்துல பண்ண போகுது. அதுக்கப்புறம் மைதா நமக்கு தேவையான அளவு. உங்களுக்கு மைதாக்கும் அந்த தண்ணிக்கும் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த மைதா மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவை எவ்வளோக்கு எவ்வளோ பிசைவோமோ அதே போல் தான் பரோட்டா மாவையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கை வலிக்க வலிக்க பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போலமாச்சு பிசையணும். நான் ஸ்டாப்பாக விட்டு விட்டு பிசையாதீங்க. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு அது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கடுத்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கை வலிக்குதோ மாவை இழுத்து இழுத்து பிசையணும். அப்படியே ஃபுல்லாக மாவை வெளியே இழுத்து இழுத்து பிசைஞ்சோன்னா நமக்கு நல்ல பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் தென் அது மேலே கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு நமக்கு எத்தனை பரோட்டா போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாவை கட் பண்ணி பால் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த பால்ஸை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்பாத்தி சாஃப்டாக வரும். குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை, சோம்பு, வெங்காயம் அண்ட் தென் மசாலா பொருள், க்ரீன் சில்லி, டொமேட்டோ அண்ட் தென் அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ண பிறகு உங்களுக்கு தனியா பவுடர், சில்லி பவுடர் அண்ட் தென் கொஞ்சம் சிக்கன் மசாலா இது நல்லா ஆட் பண்ணி நல்லா திருப்பி சாட்டே பண்ணிங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு கிரைண்டு மிக்சர் ஆட் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை அண்ட் தென் கொஞ்சம் சோம்பு, மிளகு, மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டி சால்னா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த பரோட்டா எப்படி வீசுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீச தெரியாது. வீச தெரிஞ்சவங்களாம் இருந்தால் நார்மலாக வீசி போட்டுக்கோங்க. பட் வீச தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், நல்லா அந்த மாவை டைல்ஸ் தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக திரட்டி எடுத்து அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. இதுவே நல்ல லேயராக தரும். அண்ட் தென் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பரோட்டாவை தவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டு, நீங்கள் ஆயிலே போட வேணாம், பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி பரோட்டாவில் ஆயில் இருக்குல்ல, ஸோ ஆயில் இல்லாமல் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் தென் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு கீழே லிங்க் தரேன். நேற்று வச்ச ப்ரௌனி நாங்கள் சாப்பிட்டு. தேங்க்யூ, பாய்.